வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கடக ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்போ கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு? யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கா? நன்மையை தரக்கூடிய அமைப்பா இருக்கா? அல்லது பாதகம் தரக்கூடிய அமைப்புல இருக்கா? எப்படி இருக்குன்னு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கடகராசி நேயர்களுக்கு விரிவாக பதிவாக பார்க்கலாங்க. இப்போ இந்த ஜூலை மாதத்துல கோச்சாரத்தில் கிரகங்கள் எடுக்கக்கூடிய நிலைகள் என்ன, அது என்ன மாதிரி நட்பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் இந்த ஜூலை மாதத்துல தனுசு ராசியில சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்புல தனுசு ராசியில சந்திர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த ஜூலை மாதத்துல மாத கிரகங்கள் பயிற்சி எந்தெந்த நாள் ஆகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் கடக ராசியில இருந்து வக்ரகதி அடைந்து வக்ரகதியிலேயே பின்னோக்கி தன் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது ஜூலை 4ஆம் தேதி கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சியாகி முன்னோக்கி சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு. ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு விடியற்காலை கணக்கு எடுத்துக்கிட்டான்னா 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி கணக்குல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதாவது ஆடி மாதம் பிறப்பு ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க, உத்தராயணம் புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகும். சரிங்களா? உத்தராயணம் புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் துவங்கக்கூடிய அமைப்பு. இந்த மாத கிரக அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல தான் இந்த மாதம் இருக்கு. இப்ப பாருங்க, கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோகத்தை தரும்? ஏற்கனவே ஜென்மத்துல குரு உக்காந்துருக்காரு, அவர் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாரா, சங்கடத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி ராசியில உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மகத்தான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க. பாக்யாதிபதி ராசியில அமர்ந்து உச்சம் பெற்று அந்த பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இது நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புங்க. தந்தைக்கு இது வரைக்கும் பிரச்சனை உடலை சரியில்லை, வைத்திய செலவு கொடுத்துட்டே இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் வேற இருக்காரு. ஏற்கனவே தந்தைக்கு ஏதாவது உடல் சரியில்லாம, ஆரோக்கியம் சீரா இல்லாம, வைத்திய செலவு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல பாருங்க, அந்த குரு பகவான் தன் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சரியா இருக்கும். உங்களுக்கும் தந்தைக்கும் சீரா ஒற்றுமை நல்லாவே இருக்கும். தந்தை மூலமா ஆதாயம் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு. தந்தைகள் சொத்துக்கள் ஏதாவது உங்க கைக்கு வரணும், தந்தையுடைய தொழில் உங்க கைக்கு வரணும், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குன்னா இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. ஜல்மா குருவாக இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குரு பகவான் அந்த ராசியில உச்சம் பெறக்கூடிய யோக அமைப்பு கொண்டவங்களே உங்கள் ராசிநாதன் ராசி தான் அப்படிங்கிறனால அந்த ராசியில பாக்யாதிபதி உச்சம் பெறும்போது மிக நல்ல பண்பும் யோகமான பலன்களும் தரக்கூடிய அமைப்பு தாங்க. அதே போல உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 16ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. கொஞ்சம் வீண் விரைய செலவுகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சங்கடங்கள் தரக்கூடிய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புண்டு. 16ஆம் தேதிக்கு மேல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்க. பொருளாதாரத்துல கொஞ்சம் வளர்ச்சி இருக்கக்கூடிய, பணத்தை 5-10 மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வீண் விரயமெல்லாம் நடந்திருக்கும்.
ஆனால் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 16ஆம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசிக்கே வர்றதுனால தனாதிபதி வந்து 2ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு வர்றது, அங்கே ஏற்கனவே பாக்யாதிபதி தனத்துக்கு காரகர் வந்து இருக்கிறதுனால அவரோட அந்த சூரிய பகவான் வந்து இணைவது, குருவோட சூரிய பகவான் இணைவது, சிவராஜ யோக அமைப்பில் இதெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குங்க. இந்த ஜூலை மாதம் கடக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களும் யோகமான பலன்களும் தரக்கூடிய அமைப்பிலே இந்த கிரக நிலைகள் இருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பாருங்க 4-11ஆம் அதிபதி. இப்போ 4-11ஆம் அதிபதி லாபாதிபதி, அப்புறம் அமைப்பில் அவர் உங்களுடைய தனஸ்தானத்திலே இருக்கிறது இன்னும் கூடுதலான பலனுங்க. ஒருவருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி, நல்ல பணம் சேமிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தனஸ்தானமான 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் அந்த அதிபதிகளும் நல்ல அமைப்பில் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு பணம் வந்து சேமிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பற்றாக்குறையே இல்லாத சூழ்நிலை அமைப்பாக தான் கோச்சார நிலை காட்டுதாங்க. சரிங்களா? ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொந்த இடம் வாங்கணும், அல்லது வண்டி வாகனம் வாங்கணும், சொகுசு கார் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி தனஸ்தானத்திலே வந்து இருப்பது, அவரே லாபாதிபதி அப்படிங்கிற அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம், எதுவாக இருந்தாலும் 1க்கு 4 தரக்கூடியவரே ராகு பகவான். சுக்கிரன் 4ஆம் அதிபதி லாபாதிபதி 2ஆம் இடத்துல அந்த ராகுவின் பார்வை பெறறதுனால உங்களுக்கு நினைக்கிறது நடக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த கிரக அமைப்பு காட்டுதுங்க. கேது இருக்காரே, அதனால ஏதாவது பாதிப்பு கொடுக்குமானா கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு தராத அமைப்புல தான் இந்த கேது பகவான் இருக்காரு. சுப கிரகமான லாபாதிபதி கேது சேர்ந்து இருப்பதால் ராகு கேது பொறுத்தவரை யாரோடு இணைகிறாரோ, யாரோட பார்வை பெறாரோ அந்த பலனை இரட்டிப்பா தரக்கூடிய அமைப்பே ராகு கேதுக்கு உண்டு. அப்படிங்கன்னா சுக்கிரனோடு இணைவு பெறுவதால கேதுவால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாத சூழ்நிலை தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பாக்யாதிபதி பார்வை பெறறதுனால தொழில நல்லா வளர்ச்சி இருக்குங்க, தொழில முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் தொழிலுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால நீங்க வேலையாட்கள் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அவங்க கிட்ட அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊதியம் என்ன, அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் தரணும், அது நியாயமா நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க. சனியை குரு பார்ப்பதால நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள், சங்கடங்கள், உடம்பு ரீதியாகவும் சங்கடங்கள், பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் எல்லாமே குறையக்கூடிய சூழ்நிலையே இருக்குங்க. 6ஆம் இடத்து அதிபதி ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, அவரே உங்கள் நட்பு கிரகம், உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சீராக வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? சொந்த தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும், லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பிறகு பெண்களுக்கெல்லாம் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய மாதமாக, கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்குற இடத்துல வளர்ச்சி, 7ஆம் இடத்து அதிபதி கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஆக வரக்கூடிய அமைப்பு. அந்த சனியும் பார்க்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கு. இது வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள் கணவன் மனைவி இடையே இருந்தாலும் இந்த ஜூலை மாதம் எல்லாம் சரியாகி ஒத்துமையா குடும்பம் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சார நிலை நல்லா சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருக்கும்போது இந்த கோச்சார நிலையோடு இணைந்து நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள், கூடுதலான பலன்களே நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது கடகராசி நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.